அண்மைச் செய்தி. கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 21 நாளில் வழக்கை விசாரித்து முதல் குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது கோவை காவல்துறை. கோவை சூலூர் அருகே கடந்த 21ஆம் தேதி 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். 21 நாளில் வழக்கை விசாரித்து முதல் குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது கோவை காவல்துறை போலீசார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் நேசராஜ், இது குறித்த கூடுதல் விவரங்கள். சூலூர் அருகே கடந்த 21ஆம் தேதி 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சூலூர் போலீசார் 5 தனிப்படைகள் அமைத்து பல்வேறு கோணங்களில் வழக்கு விசாரணை மேற்கொண்டு வந்தனர். பெண்கள் மற்றும் குழந்தைகள் வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தற்போது நடைபெற்று வருகிறது. 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை கொலை வழக்கில் கார்த்தி மற்றும் மோகன்ராஜ் ஆகியோர் போலீசாரை கைது செய்தனர். அதில் 3 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். போலீசார் சமர்ப்பித்த குற்றப்பத்திரிகையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்ததற்கான பிரேத பரிசோதனை அறிக்கை மற்றும் கைது செய்யப்பட்ட 2 வாக்குமூலம் ஆகியவை சமர்ப்பிக்கப்பட்டதாக காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளனர். அறிவியல் பூர்வமான ஆதாரங்களையும் குற்றப்பத்திரிகையில் காவல்துறை இணைப்பது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.